நீங்கள் ஸ்ட்ராங் மைண்ட் பர்சனா இல்லை வீக் மைண்ட் பர்சனானு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, இந்த 5 பாயிண்ட்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு வீக் மைண்ட் பர்சனாக இருப்பீங்க. இல்லைன்னா நீங்கள் இதையெல்லாம் அவாய்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் தான் ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் பர்சனாக இருப்பீங்க. நம்பர் 1, ஆஸ்கிங் அப்பாலஜி ஃபார் எவ்ரி திங். சில பேர் இருப்பாங்க, சின்னதாக ஏதாவது ஒரு ஃபால்ட் நடந்தால் கூட அவங்களுக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்துடும். ஒருவேளை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ, ஒருவேளை நம்மளை அவாய்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே டக்குன்னு போய் என்ன மன்னிச்சிருங்க, இது தெரியாம நடந்துருச்சு அந்த மாதிரி சொல்லுவாங்க. நீங்க அப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களோட கான்ஃபிடென்ட் லெவலு அங்க ரொம்பவே கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இன்னொரு தடவை நீங்க ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் இருந்தீங்கன்னா அதிகப்படியான சாரிஸை நீங்க கேட்காதீங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க சாரி கேட்கறத கம்மி பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்க மேல இருக்கிற ஒப்பீனியன் வந்து நல்ல இம்ப்ரெஷனா மாறும். ஏன்னா நம்ம அடிக்கடி சாரி கேட்கும்போது ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்து இவங்க தப்பு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஈஸியா சாரி கேட்டுருவாங்க, பட் ஹர்ட் ஆகிறது நம்ம தானே, ஸோ இவங்க வழக்கம் போல் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவாங்கங்கிற மாதிரி ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்து அவங்களுக்குள்ள கிரியேட் பண்ணிடும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சாரி சொல்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் பர்சனாகவே மாறிட்டு வருவீங்க. அடுத்து என்னென்னா அவாய்டன்ஸ் ஆஃப் சோஷியல் சிச்சுவேஷன். சில பேர் இருப்பாங்க, க்ரௌடை பார்த்தாவே பயப்படுவாங்க, இல்லை 4 பேருக்கு முன்னாடி போய் பேசுறதுக்கு பயப்படுவாங்க. ஏன் நம்மளே கூட ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்துப்போம். மேபி இப்போ பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒரு சிலர் இன்னுமே அப்படி தான் இருப்பீங்க. இது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் பயங்கரமா கம்மியாகும். அதனாலேயே நம்ம மற்றவங்க கூட பேசுறதையும் நம்ம கம்மி பண்ணிட்டே இருப்போம். ஒருத்தர் கூட நம்ம பேசுறது கம்மியானவே நம்மளோட நாலேஜும் நம்மளால கெயின் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வேற ஒரு விஷயம் தெரியும். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க கூட ஃப்ரீயா நீங்க கம்யூனிகேட் பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்க நிறைய நாலேஜ் கெயின் பண்ண முடியும். அது மூலியமா உங்களோட க்ரோத் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட், பீயிங் கன்சிஸ்டன்ட்லி டிஃபென்சிவ். அதாவது யாராவது உங்ககிட்ட வந்து நீ தான்ப்பா தப்பு, நீ செஞ்சது சரியில்லை அந்த மாதிரி சொன்னா உடனே இல்லை இல்லை என் மேல தப்பு கிடையாது, நான் கரெக்ட் தான் அப்படின்னு உடனே டிஃபென்ஸ் பண்ணுவாங்க. அவங்களை ஜஸ்டிஃபை பண்ண பார்ப்பாங்க. இவந்தோ அவங்க பண்ணது தப்புன்னு தெரிஞ்சாலும் அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஆனா ஸ்ட்ராங் மைண்ட் பர்சன் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு தப்பு நடந்துச்சுன்னா இம்மீடியட்டா நான் தான் அந்த தப்பு பண்ணினேன், என்ன மன்னிச்சிருங்க, இனிமே இந்த தப்பு நடக்காது அந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டா பேசுவாங்க. தவறுகள்ல தான் நம்மளோட நாலேஜும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணீங்கன்னா நீங்கள் தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணுங்க. நம்மெல்லாம் ஹியூமன்ஸ் தான், மிஸ்டேக் இல்லாமல் நம்மளால வாழவே முடியாது. தப்பு பண்ணி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கற்றுக்கணும். அதனால நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்சதுனால உங்களை வந்து அவங்க தப்பாக நினைப்பாங்களோ இல்லை உங்களை தாழ்வாக நினச்சிருவாங்களோன்னு மட்டும் நினைக்காதீங்க. அதுலேருந்து தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியும். இன்னைக்கு நீங்கள் தப்பு செய்யலாம், இன்னைக்கு நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் ப்ராப்பராக பண்ணி முடிக்காமல் போகலாம், ஆனால் நாளைக்கு நீங்கள் அதே விஷயத்த இன்னுமே பெட்டரா நீங்க பண்றதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும். ஸ்ட்ராங் மைண்ட் பர்சனும் இப்படிதான் நடந்துக்குவாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா அலோவிங் அதர்ஸ் டு கண்ட்ரோல் யூ. நம்ம என்ன ஆகணும்னு நம்ம தான் முடிவு பண்ணணும், மற்றவங்க கிடையாது. நம்மளோட லைஃபோட ரிமோட் எப்பவுமே நம்ம கிட்ட தான் இருக்கணும். நம்ம ரிமோட்டை கொண்டு போய் மற்றவங்க கிட்ட கொடுத்தா அவங்க இஷ்டத்துக்கு அமுத்திட்டு போயிடுவாங்க. நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போயிட்டே இருப்போம். ஆனா நான் கடைசி வரைக்கும் நம்மளோட கோல் என்ன, நம்ம என்ன ஆகணும் அப்படின்னு ஒரு தனியே நம்ம ஒரு சிந்தனையே இருக்காம போயிடும். ஸோ எப்பவுமே நம்மளோட லைஃப் டெசிஷனை நம்ம தான் எடுக்கணும். நீங்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அடுத்தது நீங்க என்னவாகணும் நீங்க தான் டிசைட் பண்ணணும். உங்க ஃப்ரெண்ட் ஒரு கோர்ஸ் எடுக்கிறதுனால நீங்க போய் அந்த கோர்ஸ் எடுக்கக்கூடாது. அதே மாதிரிதான் அடுத்து ஒரு லைஃப்ல நம்ம ஒரு ஜாபுக்கு போறோம்னா உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன தெரியும், அதை பேஸ் பண்ணி தான் நீங்க அந்த வேலைக்கு போகணும். இல்ல இல்ல என் ஃப்ரெண்ட் அந்த ஆஃபீஸ் போறான் அதனால நானும் அந்த ஆஃபீஸ்ல போய் அதே வேலையை நான் பண்றேன் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. அடுத்தவங்க அவங்களுக்கு என்ன வருமோ அதை அவங்க பண்ணுவாங்க. ஆனா நமக்கு என்ன வருமோ அது நம்ம பண்ணணும். அப்பதான் நம்ம லைஃபும் ரொம்ப ஸ்மூத் அண்ட் ஹாப்பியா போகும். ஸ்ட்ராங் மைண்ட் பர்சன் எப்பவுமே அவங்களோட லைஃபை அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க, மற்றவங்க கையில கொடுக்க மாட்டாங்க. கடைசி டாபிக் என்னன்னா அப்சஷன் அபவுட் யோர் ப்ராப்ளம்ஸ். அதாவது ஒரு பிரச்சனை நடந்துரும், அந்த பிரச்சனையே நினைச்சிட்டு இருக்கிறது எப்ப பார்த்தாலும் மண்டைக்குள்ள அதுவே ஓடிட்டு இருக்கும். இது வந்து எனக்கும் தகும் தான், நானும் இப்படிதான் ஏதாவது ஒரு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ராப்ளம் கரண்ட்லினா அதுதான் மைண்ட்ல ஓடும். அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், அதை அடுத்த கட்டத்துக்கு எப்படி போறது அப்படின்னு நான் யோசிக்கவே மாட்டேன். பட் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க ஒரு பிரச்சனையில மாட்டிட்டீங்கன்னா நீங்க அதை பத்தி யோசிக்காம அதுல இருந்து எப்படி வெளியே வருது, அதை எப்படி சார்ட் அவுட் பண்றதுன்னு மட்டும்
திங்க் பண்ணுங்க. ஏன்னா ஸ்ட்ராங் மைண்ட் பீப்புள்ஸ் அப்படிதான் பண்ணுவாங்க. நானும் லேர்ன் பண்ணிக்கிறேன், இன்னிலிருந்து நீங்களும் லேர்ன் பண்ணுங்க என் கூட சேர்ந்து. லைஃப்ல ஸ்ட்ராங் மைண்ட் செட்னு சொல்றது ஈஸி கிடையாது. ஆனா வீக் மைண்ட் செட்டோட நம்ம இருந்தோம்னா நம்ம லைஃப்ல முன்னேறவே முடியாது. வீக் மைண்ட் செட்னா ஃபியர், டவுட், பெயின் இதெல்லாம் ஒரு ட்ராக் மாதிரி ஆயிரும். ஸ்ட்ராங் மைண்ட் செட்னா சேம் பெயின் இருந்தாலும் நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கலாம். நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். அப்பதான் சிச்சுவேஷன் நம்ம லைஃபை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எவ்ரி டைம் யூ சே ஐ கேன் ஹேண்டில் திஸ், யூ ஆர் நாட் ஜஸ்ட் சர்வைவிங், யூ ஆர் பிகமிங் ஸ்ட்ராங்கர். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு நல்ல டாபிக்கோட நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.